டைட்டானிக் பனிக்கட்டியால் மூழ்கியதா அல்லது திட்டமிட்டு மூழ்கடிக்கப்பட்டதா? 1912 ஏப்ரல் 15 இந்த உலகம் மூழ்காத கப்பல் என்று நம்பிய RMS டைட்டானிக் ஒரே இரவில் அட்லாண்டிக் கடலின் அடியில் மறைந்தது. 1500க்கும் மேற்பட்ட உயிர்கள். அது விபத்தா அல்லது ஒரு பண அரசியல் விளையாட்டா? அந்த காலத்தில் அமெரிக்காவை கலக்கிய விவாதம் ஒன்று. அதுதான் ஃபெடரல் ரிசர்வ் ஆக்ட் உருவாக வேண்டுமா வேண்டாமா? இந்த சட்டத்துக்கு எதிராக குரல் கொடுத்த 3 சக்தி வாய்ந்த பில்லியன் ஜான் ஜாகோப் ஆஸ்டர், பென்னலின் குக்ஜென்ஹெய்ம், ஸ்டோட் ஸ்ட்ராஸ். சரியாக அதே கப்பலில் மூவரும் பயணம் செய்தனர். மூவரும் உயிரிழந்தனர். ஆனால் டைட்டானிக்கின் முக்கிய நிதி ஆதரவாளர் JP மார்கன் கடைசி நிமிடத்தில் தன் பயணத்தை ரத்து செய்தார். ஏன்? ஒரு வருடத்திற்குள் 1913 ஃபெடரல் ரிசர்வ் ஆக்ட் சட்டமாகிறது. இது வெறும் கோயின்சிடென்ஸா அல்லது வரலாற்றில் மறைக்கப்பட்ட பவர் மூவா? ஆனா கதை இதோடு முடியல. அடுத்த ஆண்டு, அதாவது 1914 முதல் உலகப் போர் தொடங்குகிறது. வேர்ல்ட் வார் 1. அந்த போரில் அமெரிக்காவின் நிதி அமைப்பு எப்படி உலகத்தை கட்டுப்படுத்த ஆரம்பித்தது தெரியுமா? டைட்டானிக் மூழ்கியது வேர்ல்ட் வார் 1க்கு வழியமைத்ததா? உங்களுக்கு இந்த தகவல் புதுசாக இருந்தால் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இதன் பார்ட் 2வை முழுசாக பார்க்க பார்ட் 2 என்று காமெண்ட் செய்யவும்.